உங்க தெருவுல நாய் உங்களுக்கு தொல்லையா இருந்தா நீங்க ப்ளூ கிராஸ்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அது வந்து உங்களை கடிக்க வருது, உங்களை வந்து துரத்திக்கிட்டே வருது, எங்களை தெருவுல நடக்கவே விட மாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ப்ளூ கிராஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. அவங்க வந்து கூப்பிட்டு போவாங்க. நீங்களா நான் வந்து களத்துல இறங்கி குதிக்கிறேன் பாடுறா அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம உயிர் எப்படியோ அதே மாதிரிதான் நாயும் ஒரு உயிர் தான். அதை வந்து சாவடிக்கிற உரிமை யாருக்குமே கிடையாது. அப்படிதான் ஒரு பகுதியில நாய்க்கு வந்து விஷம் வச்சு சாவடிச்சிருக்காங்க. அந்த வீடியோ ஒருத்தர் வந்து பதிவா எடுத்து போட்டிருக்காரு. அந்த வீடியோ போய் பார்த்துட்டாங்க. இத்தனை நாய்க்குட்டிலையும் கொண்டவன் விஷம் வச்சவன் எப்படி திமிரா பேசாம பாருங்களேன். உன்னோட நாய் நீ தான் பார்த்தோம், என்னோட கோழி கடிச்சுன்றான். அப்போ உன்னோட கோழி நீ தான்டா புத்திரம் பார்த்தோம், நீ ஏன்டா வெளியே மேய விட்ட? எவ்வளவு திமிரா வர பேசலாம் பாருலாம். அப்படி வந்தா பண்ணுவேன்ட்டு ஃபுல்லா பாத்துருவாங்களா கொஞ்சம். ஐயா உங்க வீட்டு நாய் எங்க கோழியை கடிக்கணும்? அது பாருங்களா, தெருவில் இருக்கிற நாய் எதை வேணாலும் கடிக்கும். தெருவில் இருக்கிற நாய்க்கு நான் தான் வேக்சின் போட்டிருக்கேன். தெருவில் இருக்கிற நாய்க்கு நான் தான் வேக்சின் போட்டிருக்கேன். எது அது மாதிரி சட்டம் பாருங்களா. ரோட்ல பிச்சைக்காரனுக்கு பிச்சை போட்டா அவனை வீட்டுக்கு கூட்டு போயிடுமா? ஓ எது பிச்சை போடுறவங்க எல்லாம் பிச்சைக்காரனை வந்து கூட்டு போயிடுவாங்களா? ஓ அப்ப வந்து யாரெல்லாம் வந்து பிச்சை போடுறாங்களோ அவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு பிடிக்கல, நீங்க வந்து மருந்து வச்சு கொண்டுருவீங்க நீங்க. இல்லங்க அதுதான் அது மாதிரி யாரெல்லாம் வந்து முடியாம இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கொண்டு அப்ப எத்தனை போய் எங்க எல்லாம் எத்தனை விட்டுருவாங்களா? எங்க இருக்கல அங்க இருக்கிற நான் எல்லாத்தையும் நான் தானே பிடிச்சி எடுத்துன்னு போனேன். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? காலி பண்ணி 3 நாள்ல நீங்க விஷம் வைக்கிறீங்கன்னா அப்ப உங்ககிட்ட சொல்றேன் வேற போன்ல. நான் வந்து எடுத்து நாய்க்கு தான் ஏங்க உங்க மச்சான் சொன்ன உங்க மச்சான் பேசுனது நீங்களே கேக்குறீங்களா? அவர் என்ன சொன்னாருன்ட்டு அவர் என்ன சொன்னாரு? உங்க மச்சான் என்ன பேசினாரு? கோழி வந்து கடிச்சிச்சு, அதனால நான் தான் அதுல வந்து மருந்து தடவை வெட்டி போட்டேன்னு சொன்னாரு. ஏங்க உங்க மச்சான் சொன்னதுங்க இது, நான் சொல்ல. கோழியை வந்து கடிச்சது அதனால தான் வெட்டி போட்டேன்னு சொல்லி சொன்னது அவரு தான். கோழிய விஷம் தடவை நீங்க வெட்டி போட்டுருவீங்க. நீங்க விஷம் தடவை வெட்டி போட்டுருவீங்க நீங்க. ஏங்க நீங்க எங்க போடுறீங்க? விஷம் தடவை அந்த மாதிரி போடக்கூடாதுங்க. நீங்க உங்களுக்கு நாய் உயிர்னா அவ்வளவு கேவலமா போயிடுச்சு உங்களுக்கு.